You believe devil. I am the devil. ஹேலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புறேன். இன்றைக்கான வீடியோவில் ரீபன் ஹெவன்லி டிமன் மனோட 6th எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது, போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னு மட்டும்தான் இந்த ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் ஹீரோவும் பச்சை சோக்காவும் ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு கதை அடிச்சுட்டு வந்து இருந்திருப்பாங்க. இந்த எபிசோடு அதில் இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஹோட்டலோட நேம் போர்டை தான் வந்து காட்டுறாங்க. இப்போ பச்சை சோக்காவுமே வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறான். மாஸ்டர், நம்ம அந்த கேரேஜில் இருக்கும்போது சில விஷயங்களெல்லாம் கேட்கணும்னு நினச்சேன், இருந்தாலும் அந்த க்ரௌடில் வந்து கேட்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா விஷயம் டக்குன்னு சொல்கிறா, பட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறான். அது ஒன்றும் இல்லை, அந்த குப்பைங்களை நீங்கள் எப்படி டக்குன்னு அடித்து படுக்க வச்சிங்கன்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்க, இவ்வளோதானா? அது ஒன்றும் இல்லை, நான் சீக்ரெட்டாக வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தால அதனோட பின்விளைவு தான் அவனுங்களை அடித்து படுக்க வச்சுதுன்ற மாதிரியெல்லாம் வந்து ஹீரோ சொல்கிறான். மாஸ்டர், யார்கிட்ட புழுவுறீங்க? நீங்கள் ட்ரைனிங் பண்ணதே வெறும் 10 நாள் தான், இதில் எப்படி நீங்கள் அடிச்சிருப்பீங்கன்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்ல, அதுக்கு ஹீரோ, அது ஒன்றும் இல்லை, என்னோட பவரெல்லாம் ஹைட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, என்ன மாஸ்டர் நீங்கள் பவரை ஹைட் பண்ணி வச்சிருந்தீங்களான்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்குறான். அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணுகிட்டையுமே நான் போயிட்டு அடி வாங்கினதுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது, இந்த மாதிரி முட்டாள்தனமாக வந்து இருக்கக்கூடாது, நம்மளோட பவரை நம்ம ரிலீஸ் பண்ணி நம்ம யாரு அப்படின்றத காட்டணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து ஹீரோ சொல்ல, என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பச்சை சோக்காவுமே வந்து பதறான். அது ஒன்றும் இல்லை, இந்த ஜாங்குவில் நீ சர்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா உன்னோட 30% பவரை நீ ஹைட் பண்ணி வச்சா இருந்தால் மட்டும்தான் உன்னால் சர்வேவே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஹீரோ தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்து இருக்கான். அட போங்க மாஸ்டர், உங்களுக்கு நீங்கள் இப்படி திறமை இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொன்னான். நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்தில் நீயுமே ஸ்ட்ராங்காக ஆகுது அப்படின்ற மாதிரியெல்லாம் ஹீரோ கொஞ்சம் ஆறுதலாக வந்து பேசுகிறான். மனசுக்குள்ளவே இவன் நான் சொன்னதெல்லாம் நம்பி தான் வந்து ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த சாங்க அப்படின்ற அந்த பொண்ணுகிட்ட உதவாங்கினதுக்கு அப்புறமா தான் நான் இப்படி மாறினேன் அப்படின்றது எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊருக்கே வந்து தெரியுன்ற மாதிரியெல்லாம் ஹீரோ வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். இப்போ அந்த பச்சை சொக்கா, மாஸ்டர் நான் இன்னைக்கு இருந்த மாதிரி போதையில் வேற என்னைக்குமே வந்து இருந்ததில்லை, இன்னைக்கு ரொம்ப போதையில் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்ல, அவ்வளோதான், அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இன்னொரு லேக்கை தான் வந்து கட்டுறாங்க, அதாவது ஆறு. அதுக்கு பக்கத்தில் தான் ஹீரோவும் பச்சை சொக்காவுமே வந்து போயிட்டு வந்து இருக்காங்க. பச்சை சொக்காவும் ஹீரோ கிட்ட, மாஸ்டர் இப்போ நம்ம எங்கே போகிறோன்ற மாதிரி கேட்க, ஹீரோ இப்போ நம்ம வேவ் பார்க்க போகிறோம்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். சடனா பச்சை சொக்காவும் அதே இடத்துல நின்னுற, பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோ, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, பச்சை சொக்கா, மாஸ்டர் இதை நான் போய் பார்த்துட்டு வரவான்ற மாதிரி வந்து கேட்குறான். நீ போயிட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வரதெல்லாம் ஓகே தான், ஆனால் மாட்டிக்கின அப்படின்னா உன்னோட விரலை எடுப்பானுங்க, இல்லாட்டி உன்னோட நகத்தை பிச்சு வெளியே எடுத்துருவானுங்க, அப்படியும் இல்லைன்னா உன்னை அதே இடத்துல கூட கொன்னுருவாங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, பச்சை சொக்காவுக்கா பதறுது. இருந்தாலுமே மாஸ்டர் நான் போயிட்டு அந்த வேலையை வந்து முடிச்சுட்டு வரேன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, சரி ஓகே நீ போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் வந்து இருக்கு, நீ போய் மாட்டிக்கின அப்படின்னா என்னை வந்து எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் கொத்து விட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அப்படியே ஹீரோ மனசுக்குள்ளவே பச்சை சொக்கா ரொம்ப லாயலான ஒரு சர்வெண்ட் தான், இருந்தாலுமே கூட அவன் உயிரோட இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி துரோகங்களெல்லாம் செஞ்சா மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். பச்சை சொக்காவும் என்ன மாஸ்டர் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, டே சொன்னதை மட்டும் செய்டா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்றான். சரி ஓகே மாஸ்டர், பர்மிஷனை மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிச்ச முகத்தோட வந்து சொல்றான். இவனுமே சரி ஓகே மாஸ்டர் நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிறான். சடனா பின்னாடி திரும்பி வந்தவன் ஹீரோ கிட்ட நின்றுட்டு, மாஸ்டர் இது சூசைட் மிஷின் அதனால என்ன விஷயம் டக்குன்னு சொல்லிட்டு கிளம்படாடே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, இவனும் பெருமிச்சு இழுத்து விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். பின்னாடி திரும்பி பார்த்தா பச்சை சொக்காவும், நான் திரும்ப வரும்போது எனக்கு நீங்க ஒரு பாட்டில் சரக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து செம ஸ்பீட்ல வந்து போறான். ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ளவே லாயல்ட்டிக்கு ஒரு உருவம் இருந்துச்சு அப்படின்னா அது பச்சை சொக்கா நீ தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப 2 பேருமே ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி போக அந்த இடத்துல வந்து சீனை கட் பண்ணி திரும்பவுமே ஒரு ஹோட்டலை வந்து காட்டுறானுங்க. அந்த ஹோட்டலுக்குள்ள ஹீரோ போயிட்டு உக்காந்துட்டு, இன்னைக்கோட 4 நாள் வந்து ஆச்சு, இன்னும் அவன் வரலை அப்படின்னா அவனோட விரலை வந்து துண்டா எடுத்துட்டு சித்திரவதையை வந்து பண்ணியிருப்பானுங்க, இல்லாட்டி இந்த நேரத்தில் அவன் இறந்துட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, ஹீரோ சடனாக வந்து ஷாக் ஆகுறான். என்ன அப்படின்னா முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து நின்று இருக்க, என்னப்பா ட்ரிப்பெல்லாம் செம ஜாலியாக இருந்துச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ நீ வேற யா உசுரவாகிற, நானே எப்போ சாகுவேன் அப்படின்றது தெரியாம
பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல பச்சை சொக்கா தான், வேற யாருமே இல்லை. அப்புறம் சொல்கிறா என்ன விஷயம் ஏதாச்சும் கிடைச்சா இல்லையான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, மாஸ்டர் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவனுக்கு பிளட் டவுண்ட் அப்படின்ற அந்த டீமை சேர்ந்தவனுங்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில மெர்ச்சினரி குரூப்பு, அதுக்கப்புறமா சில வதந்திகளையுமே வந்து கிளப்பி விட்டுருக்கானுங்க. அது என்ன வதந்தி அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணை கெடுத்ததாகவும் அதை தடுக்க வந்த அந்த பையனை நீங்கள் செமையாக வந்து அடித்ததாகவும் வந்து வதந்தியை கிளப்பி விட்டுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அப்படியா வந்து கிளப்பி விட்டுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். ஐயோ நீ வேற, நீ அந்த அளவுக்குலாம் வர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரி பச்சை சோக்காவும் அந்த கேப்பில் வந்து கலாய்க்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வந்து சிரிச்சிட்டு வந்து இருக்காங்க. அப்புறம் சொல்கிறான், நீ என்ன அந்த மெர்ச்சினரி குரூப் கூட போயிட்டு சேர்ந்த அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க, இல்லை நான் இந்த தொப்பியும் அந்த சுவாடியும் அதுக்காக தான் வந்து வாங்கினேன், ஆனால் உயிர் பயத்தில் நான் போல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்ல, அப்புறம் எப்படி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்குறான். அது ஒன்றும் இல்லை மாஸ்டர், நான் அங்கே இருந்த ஒரு வேலைக்கார பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணிட்டேன், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே இருந்த ஒரு பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவனுமே வந்து சொல்கிறான். அவங்க தான் சொன்னாங்க இது எல்லாத்தையும். அப்புறம் பொண்ணுங்களுக்கு மத்தியில் இந்த முகம் அப்படின்றது நல்லாவே வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். சரி ஓகே, பேசி காமெடி பண்ணதெல்லாம் போதும், நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே வந்து சொல்ல, மாஸ்டர் இப்போ எங்கே நம்ம ஃபேமிலி லீடரை பார்த்து இன்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இதை நம்மளே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இதுக்கப்புறமா தான் நான் ரொம்ப முக்கியமான விஷயமெல்லாம் வந்து சொல்ல போகிறேன். அது ஒன்றுமே இல்லை, இதே மாதிரி தான் டியூரேஷன் கம்மியாக சில வீடியோக்கள்லாம் வரும் சில நாட்களுக்கு, அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த எபிசோடில் சம்மந்தமே இல்லாமல் கிளிப்புக்கும் சம்மந்தமே இல்லாமல் நான் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் வந்து இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எஃபர்ட் போட்டு முக்கால்வாசியான சப்டைட்டிலில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணேன். அதனால தான் இந்த மாதிரி வந்து மாறிடுச்சு. இல்லாட்டி நான் நார்மலாக பண்ணுற மாதிரி 50% வந்து கொடுத்துருந்தேன் அப்படின்னா இமேஜுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஆடியோ அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வந்துட்டுருக்கும். இதை தான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். சரி ஓகே, டாடா பை பாய்.